ஹலோ கைஸ், இன்னைக்கு சாய் ஃபேமிலியில் ஒரு சுவையான மட்டன் டிஷ் தான் பார்க்க போகிறோங்க. எண்ணெய் கடாயில் காய வச்ச பின்னாடி பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது மூணுத்தையும் நம்ம போட்டு கொஞ்சமாக பொரிஞ்ச பின்னாடி வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்லா வந்து வதங்கின பின்னாடி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பச்சை மிளகா 1 இல்லை 2 வந்து கீறி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவைன்னா கறிவேப்பிலை போட்டுக்கலாம், இல்லைன்னா அது ஆப்ஷனலாக விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போலாம் வந்து வெளியே விற்கிறதுனால அது வீட்டில் அரைக்கிறது இல்லை. அந்த பேஸ்ட்டே நம்ம கொஞ்சம் ஒரு தேவையான அளவுக்கு போட்டுட்டு, ஸோ அதுவுமே நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சமாக ஒரு தக்காளி இல்லை 1 1/2 தக்காளி அந்த மாதிரி நாங்கள் 1/2 கிலோ எடுத்தனால ஒரு தக்காளி எடுத்துருக்கோங்க. அதை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா வதங்கின மாதிரி வச்சுட்டு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்ட பின்னாடி அடுத்தது மிளகாத்தூள், தனியாத்தூள், மட்டன் மசாலா, கறி மசாலா இது எது இருக்கோ நம்ம வீட்டில் அது எல்லாமே போட்டுடலாம். ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பின்னாடி நம்ம மட்டன் வந்து ஆல்ரெடி வேக வச்சுருக்கோங்க. ஒரு 3 4 விசில் வச்சு வேக வச்சுருக்கோங்க. அதை வந்து அந்த தண்ணியோடு அப்படியே நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்ட பின்னாடி கொஞ்ச நேரம் நல்லா வந்து கொதிக்கிற அளவுக்கு விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டா ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சமாக குக் பண்ணால் போதும். நல்லா இந்த மாதிரி குழம்பு மாதிரி வந்துடும். நம்ம மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.